அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆதிகுணசேகரனும் ராவணனும் சக்திக்கும் ஜனனிக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதி எல்லாரையும் கையெழுத்து போட சொல்கிறாங்க. கதிரும் ஞானமும் நாங்கள் கையெழுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் ரேணுகா நந்தினிலாம் யோசிக்கிறாங்க. ஆதிகுணசேகரன் ஈஸ்வரியை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள கையெழுத்து போட வச்சுட்டாரு. ஆனால் விசாலாச்சி நான் கண்டிப்பாக கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அதுக்கு ஆதிகுணசேகரன் சொல்கிறாரு, அப்படின்னா நீ என் உறவை ரத்து பண்ணிவிடு, உன் புள்ள சக்தி வருவான், நீ அவன் கூடயே போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் தர்ஷினியும் ஜனனியும் போலீஸ்க்காக பயந்து மறைஞ்சி இருக்கிறாங்க. அப்போ தர்ஷினிக்கு கால்வலி ரொம்ப அதிகமானதுனால ஜனனி அவங்கள தூக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஜனனியை பார்க்கறதுக்காக சக்தி போயிட்டுருக்கிறாரு. அப்போ ராவணனோட ஆளுங்க சக்தியை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனால் சக்தி அவங்களெல்லாம் அடித்து போட்டு போயிட்டாரு. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி அதில் கையெழுத்து போட்டுட்டாங்க. அப்போ ரேணுகா நந்தினிலாம் கையெழுத்து போகிறதுக்காக தயங்குறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாரு, இதில் கையெழுத்து போடுறவங்க தான் இந்த வீட்டில் இருக்கணும், அப்படி இல்லைனா இந்த வீட்டுக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால் ரேணுகாவும் நந்தினியை கையெழுத்து போட்டாங்க. விசாலாட்சி மட்டும் கையெழுத்து போடவே இல்லை. அப்போ ஆதிகுணசேகரன் சொல்கிறார், நீ மட்டும்தான் கையெழுத்து போடல, சக்தி வந்ததும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் விசாலாட்சியும் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. இப்போ விசாலாட்சி அடுத்ததாக என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, சக்தி ஜனனியும் தர்ஷினியும் எப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாரு அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.